மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அவங்க எல்லாத்துக்கும் பணிவான வணக்கம். அதே மாதிரி இத்தனை பாட்டிமார்கள்லாம் நடிச்சுட்டு வந்து எவ்வளவு நேச்சுரலா நடிக்க முடியுமோ அவ்வளவு நேச்சுரலா சில நேரங்கள் அதுல ராஜ்குமார் டைலாக் எழுதினாரா இல்ல அவளே சொந்தமா பேசிட்டாங்களா அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகம் வந்தது. அந்த அளவுக்கு ரொம்ப இயல்பா பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் முன்னாள் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பணிவான வணக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளைக்கு ஒரு நாள் தான் இந்த புத்தாண்டுல திரைக்கு, தமிழ் திரைக்கு ஒரு சிறப்பான செய்தி, ஒரு சிறப்பான ஒரு இது நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது இந்த ஆஹாரம் இவங்க ஃபைன் சொல்லி இவங்க கிடைச்சதுங்கிறது. இதுதான் தமிழ் தினங்கள் 2025 எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் தெரியுது அப்படின்ற லெவலுக்கு இவங்க வந்ததுங்கிறது சினிமாவை நோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய உதவியா இருக்கும். அதனால அவங்களுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஆஹா டீம் அப்படின்னு சொன்னோடனே தமிழ் எங்க கரெக்டா பேசுவாங்களா இல்லையா அப்படின்னா கவிதா பிரமாணமா பேசினாங்க. நிறைய உதாரணங்கள் எல்லாம் வேற சொன்னாங்க. நிறைய பூ பூத்துது அவங்க சொல்லும் போது. நான் அடிக்கடியோட மீட்டிங்ல சொல்றேன், எல்லா பூ வாசமும் காற்று எப்படி வீசுதோ அந்த டைரக்ஷன்ல தான் போகும். அந்த பூ வாசம் ஒரே ஒரு பூ வாசம் மட்டும் காற்று வீசுற திசைக்கும் எதிர்த்து போகும் அப்படின்னு சொல்லுவேன். என்னன்னா அந்த பூ ஒரு மனிதனுடைய நட்பண்பு அப்படின்னு சொல்லி